பார்த்தா அந்த ஃபைட்டில் வந்து நான் கழுத்தை நெரிச்சிருப்பேன், பிரேக் அடிப்பார், நான் முன்னாடி போய் இடிப்பேன். அது போய் நான் அம்மரோட கிளாஸில் இடித்து கிளாஸே உடஞ்சி போச்சு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பார்த்தா அந்த ஃபைட்டில் வந்து நான் கழுத்தை நெரிச்சிருப்பேன், பிரேக் அடிப்பார், நான் முன்னாடி போய் இடிப்பேன். அது போய் நான் அம்மரோட கிளாஸில் இடித்து கிளாஸே உடஞ்சி போச்சு. அஜித் சார் கழுத்தை நெரிச்சிட்டே போயிட்டேன். அவருக்கு இன்ஜுரிஸில் அப்போது அவர் வந்து லிட்டரலாக கத்திட்டார் அந்த இடத்துல. ஆனால் கத்தி இறங்கி கேமரா வைக்கிறதுக்கு முன்னாடி காசு கொடு, உனக்கு டயலாக் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு அஜித் சார் இந்த விஷயம் பண்ணு அப்படின்னப்போ நீங்கள் சொல்லிடுவீங்க, உங்க என்ன தான் சார் அடிப்பாங்க, எங்கள் ஃபேன்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க, நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அடிங்க, என்னை உதைங்க, அதுக்கு வந்து டேக் போனாலும் பரவாயில்ல பண்ணுங்கன்னு சொல்லுவார். எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எந்த ஒரு ஆக்டரும் வந்து ஒரு 3 சின்ன பசங்க அடிக்கிறத வச்சு பெரிய ஆக்டர்ஸ், லெஜெண்ட் ஆக்டர்ஸ் வந்து அடியை வாங்கிட்டு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அர்ஜுன் சார் துப்பாக்கி சுடுறதுதான் அவர் செம்ம காய்ச்சி, அது பெட்ரோல் பங்கப்பையும் காய்ச்சி அவருக்கு. அந்த காய்ச்சல் அவர் இது போட்டிருக்காரு, எனக்கு குளிர்து, அந்த குளிர்து எனக்கு கொடுத்தாரு அது அவரோட சொற்ற. சினிமாவில் அந்த ஒரு விஷயம் இருக்குது பிரதர், பாகுபாடுகள் எல்லாமே இருக்கு. இத்தனை தான் பண்ணி வந்தாலும் நீ இவ்வளவுதான் படம் பண்ணியிருக்க, இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். உனக்கு வெளில தெரியல. பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் பிப்ரவரி 14 முதல். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா ஆக்டர் சஞ்சய் சரவணன் சார் கூட இருக்க போகுது. சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதம். எப்படி இருக்கிறீங்க? கணேஷ் சரவணன். கணேஷ், அதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதான் சஞ்சய் சரவணனா கணேஷ் சரவணனா? சஞ்சய் சரவணன் இருந்தது, மாறிடுச்சு, கணேஷ் சரவணன். கணேஷ் ரியல் நேம் வந்துருச்சு இல்லையா? ஏன்னா அஜித் சார் சைன் போட்டு லெட்டர் கூட வந்து கணேஷ் சரவணன், டியர் கணேஷ் சரவணன் அப்படின்னு சொல்லி தான் வந்து போட்டிருந்தாரு. ட்ரூ காலர்ல சஞ்சய் சரவணன் வருது. ஆமா, அது வந்து ஆரம்பத்தில் அந்த பேர் தான் வச்சிருந்தேன், இந்த ஃபீல்டுக்காக வச்சது, மாத்தியாச்சு இல்லையா? விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி இன்னைக்கு செமையா வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பயங்கரமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நான்லாம் ஃபர்ஸ்ட் டே பெங்களூர் போயிட்டேன். ஏன்னா சென்னையில் 9 மணி அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி பெங்களூர் போய் ஒரு 6:30 மணி ஷோவை அப்பயே ஃபர்ஸ்டே பார்த்துட்டு வெறியெல்லாம் வெயிட்டிங்ல போட்டு வச்சிருந்தோம். ஆல்ரெடி டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு வெறியில போய் பயங்கரமாக பார்த்து செலிப்ரேட் பண்ணோம். நீங்க ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல விடாமுயற்சி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ண. ஆக்சுவலாக நெகட்டிவ் விமர்சனங்களை தாண்டி அது வந்து வெற்றி பெற்றிருக்குன்னு தான் சொல்லலாம். எங்கெங்க ஒரு விஷயம் அஜித் சார் ஃபுல்லாக மாஸ் வேணும் அது வேணும்னு நினைப்பாங்களோ, அவர் கஷ்டப்படுறதையும் பார்த்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. தலைவரை ஏன் நீங்கள் அழுகுறீங்க, தலைவரை ஏது பண்ணுறீங்க, ரொம்ப அங்கே இருந்தது. நாங்கள் ஒவ்வொரு தடவை அவர் அடிக்கிறப்போ இது பண்ணுறப்போ நாங்களாம் பயந்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா அவங்க அதை என்ஜாய் பண்ணுறதோட வெறுப்பாயிட்டாங்க அங்கே உள்ளவங்களாம். தலைவரை அடிக்கிறியா, தலையை அடிக்கிறேடா அப்படி நாங்கள் மாறி. ஏன்னா அஜித் சார் அப்போலேருந்தே சொல்லுவார், இது வந்து இவர் மகிழ் சாரே சொல்லியிருப்பார், இது வந்து ஃபேன்ஸுக்கான ஒரு இதே கிடையாது, இது வந்து ஃபுல்லாகவே வந்து கண்டென்ட் ஓரியன்ட் மூவி தானே அவர் அப்பயே சொல்லிட்டாரு. அஜித் சார் மைண்ட் செட்டும் அதுதான், இது லிட்டரலாக வந்து இது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவி தான்றப்போ ஆனால் அதே கொண்டாடினாங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெற்றி திரையில போய் பார்த்தோம். அந்த கண்டிப்பா ஐயோ அஜித் சார் அடிக்கிறோமே, ஃபேன்ஸ் என்ன ஒண்ணாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. அது விஷயமாவும் நான் சார்ட்ட சொன்னேன். ஒரு ஷார்ட் ஒன்று இருந்தது, வெளியில சும்மா விட மாட்டாங்க சார் இந்த விஷயம் பண்ணு அப்படின்னப்போ நீங்க சொல்லிடுவீங்க, உங்களை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னதான் சார் அடிப்பாங்க, அதெல்லாம் எங்க ஃபேன்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க, நீங்க அதெல்லாம் ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னார். படமா தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. சூப்பர். என்னன்னா இப்போ விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல நம்மளும் ஒரு பார்ட்டா இருக்கும். நமக்குன்னு தனியாக இண்டிவிஜுவலாக போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும். பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் படத்தில் இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட் என்ன யூஸ்பாங்கன்னா, நம்ம ட்ரெய்லரில் வந்துட மாட்டோமா, டீசரில் வந்துட மாட்டோமா, படத்தில் வருவோம் ஆனால் அந்த போஸ்டர்ஸில் டீசரில் வர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆனோடனே மீசையை முறுக்கிட்டு கையில் வேறுபாட்டோட நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து மகிழ் சாருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன். ஏன்னா இந்த ஒரு லிஜெண்ட் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மகிழ் சார் தான் காரணம். இந்த வாய்ப்புகள் கிடைச்சதுனால தான். ஃபஸ்ட்டு சார் கூப்பிட்டேன், சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி விஷயம் பண்ணது. ஃபஸ்ட்டு நீ எனக்கு சொல்கிறதோட அஜித் சாருக்கு சொல்லு, நம்பர் வச்சுருக்கியான்னார். சார் இல்லை சார் அப்படின்னேன். ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடு, நான் சாருக்கு இது பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் அதை அனுப்பிச்சிட்டு சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார், உன் நம்பர் வாங்கியிருக்காரு, கூப்பிடுவாருன்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அதை ஏன்னா அஜித் சார் தான் காரணம், அது எனக்கு தெரியும். அங்கே ட்ராவல் பண்ணுறப்ப நிறைய விஷயம் அவர் எங்களுக்கு கேரிங்காகவே பண்ணார். அந்த நேரத்தில் ஒரு நார்மலாக ஒரு ஷார்ட் போயிட்டுருக்கோம், டைலாக் பேசிட்டே இருப்பார். இங்கே வந்து ஏன் இந்த டைலாக் இவர் கொடுக்கக்கூடாது, ஏன் இந்த பையன் வந்து இதை அடிக்கக்கூடாது, நீ அடித்தா நீ ரெஜிஸ்டர் ஆக, அந்த மாதிரி நிறைய விஷயம் எங்களுக்காக சொல்லுவார். அந்த ஸ்பாட்லேயே பண்ணுவார். அதெல்லாம் பார்க்குறப்பே தெரியும். ஆமாம். ஸோ ஏன்னா எங்களுக்கு ஆச்சரியம், பொதுவாக இப்போ எந்த ஒரு படத்துலையுமே வில்லன் கேங்கில் இருக்கிற ஒரு வில்லன், ஒரு மெயின் வில்லன் பின்னாடி இருக்கிற ஒரு அவர் அடுத்த ஒரு அடியாள் மாதிரி இருக்கிற அவங்களுக்கு இண்டிவிஜுவல் போஸ்ட் வந்து நம்ம எந்த படத்துல வந்தது இல்லை. இவ்வளோ ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்டிஸ்டோட
ஒரு பாப்புலாரிட்டி கொஞ்சம் வெளியில தெரியும். இவர் நடிச்சிருக்காருங்கிறது நிறைய பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இவர் தானே போஸ்டர் வந்தவர், அந்த மாதிரி நிறைய பேர் தெரிய வரும். அவர் மூலியமா ஒரு ஒரு பப்ளிசிட்டி ஒரு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம். மூச்சு சொன்னது என்னன்னா, நீங்களாம் வளரணும்டா தம்பி. மூச்சு அவர் சொல்லிட்டே இருந்து நீங்களாம் வளரணும்டா தம்பி. எக்ஸாம்பிளே சொல்லட்டும். சொன்னா எந்த ஒரு ஆக்டரும் வந்து ஒரு 3 சின்ன பசங்க அடிக்கிறத வச்சு பெரிய ஆக்டர்ஸ், லெஜெண்ட் ஆக்டர்ஸ் வந்து அடியை வாங்கிட்டு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க. லிட்டரலாக அந்த சண்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர் பண்ணியிருக்காரு, நீங்கள் அடிங்க, என்னை உதைங்க, அதுக்கு வந்து டேக் போனாலும் பரவாயில்ல, பண்ணுங்கன்னு சொல்லுவார். எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. நாங்கள் நிறைய தவறுகள் பண்ணோம், திட்டு வாங்கியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் அவர் வந்து அதை தாண்டி டூப்பே இல்லாமல் ஃபுல்லாக அவரே பண்ணுவார், சொல்லி கொடுப்பாரு எங்களுக்கு. அதெல்லாம் பெரிய ஆக்டர்ஸ் யாரும் பண்ணுவாங்கலாம் தெரியாது, அதை பண்ணார் சார். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக தெரிஞ்சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், எங்களுக்கு ஒரு அதான் சொல்ல ஃபேன் பாய் மூமெண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி. எப்படி இருந்தது அசர்பைசான் அந்த டூர், உங்களோட டீம் எப்படி இருந்தது? என் லைஃப்ல இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரதர் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பண்ணது. ரொம்ப அது டூருன்றதோட எங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த ஊரில் நடந்ததுன்னு தான் சொல்லலாம். நிறையா ஏற்றத்தாளங்கள், கஷ்டங்கள், ஏற்றத்தாழ்வு, கஷ்டம், போராட்டம் எல்லாம் தாண்டி தான் அந்த படம் விடாமுயற்சின்ட்டு அந்த பேருக்கு கரெக்டாக எல்லாருக்குமான பொருத்தமான ஒரு பேர். 30-60 நாள் அதில் அங்கே ட்ராவல் பண்ணோம். மழை, வெயில், பனி, மண் புயல், பனி எல்லாத்துக்கடையிலையும் இது பண்ணுவோம். இது இல்லாமல் இத்தனை கிலோமீட்டர் தாண்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தூக்கிட்டு போய் ஸ்ட்ரகிள் பண்ணி அது கஷ்டம்னு சொல்ல முடியாது, அப்படி ஜாலியாக வச்சுருந்தாங்க சாரும். அஜித் சாரும் அந்த கஷ்டங்கள்லாம் பண்ணல. லிட்டரலாக அவர் வந்து கால் உடஞ்சி ஸ்டிக்கை வச்சுட்டுலாம் நடந்தார். காய்ச்ச அந்த ஃபைட் சீன் முட்டி போட்டிருக்கப்பெல்லாம் காய்ச்ச அந்த அர்ஜுன் சார் துப்பாக்கி சுடுறதுலாம் அவர் செம்ம காய்ச்ச. அது பெட்ரோல் பங்கப்பையும் காய்ச்ச அவருக்கு. அந்த காய்ச்சலை வந்து நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ இல்லை, அந்த காய்ச்சல் அவர் இது போட்டிருக்காரு. எனக்கு குளிர்து, அன்னைக்கு குளிர்து. எனக்கு கொடுத்தாரு அந்த அவரோட சொட்டரை, போட்டுக்கோன்னு. சார் வேணாம் சார், நீங்கள் போட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு விஷயம் இருந்தோம், நாங்கள் கஷ்டப்படுறோம், எனக்கு குளிர் தாங்க, நாங்கள் டிஷர்ட் போட்டிருக்கோம், அவர் எடுத்து அதை கொடுத்தாரு. எனக்கு அது ஆச்சரியம். ரொம்ப என்ன சொல்றது, இப்போ ஒரு மணல் புயல் அடிச்சாலும் ரொம்ப மோசமா அடிக்கும், குளிர் அடிச்சாலும் ரொம்ப மோசமா குளிர். ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம செல்ஃபிஷாக இருப்போம் எல்லா விஷயத்துக்கும், நம்ம கேரிங், அதெல்லாம் அவர் கிடையவே கிடையாது. எந்த விஷயமே மற்றவங்க எனக்கான விஷயத்த நான் தான் பண்ணணும், மற்றவங்க பண்ணக்கூடாது. அதேமாதிரி என் உடம்பு அதெல்லாம் பார்க்க மாட்டார். மற்றவங்க என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பர்சன் அவர். பரவாயில்ல, உடம்பு சரியில்லைனாலும் அந்த டைம்ல அடி வாங்கி ஒரு பயங்கரமான ஒரு டெடிகேட்டிவ் ஒரு ஆக்டர் சொல்லணும் இல்லையா? சூப்பர். உங்க டீம் ஒரு ஆரவ் பிரதர், நீங்க இவர் தாசரதி பிரதர், எப்படி என்னென்ன பண்ணுவீங்க? ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும் எங்களுக்குள்ள. அதான் சொன்னா நாங்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸ்ல. அது இல்லாமல் ஆரோ கூட நான் ஏற்கனவே கழகத்தலைவன் பண்ணியிருக்கேன். அந்த வைப் எங்களுக்குள்ள இருக்கும், ஜாலியாக பேசி. அர்ஜுன் சார் எப்படி? அர்ஜுன் சார் கூட இரும்பு திரை பண்ணியிருக்கேன். திரிஷா மேம் கூட பூலோகம் பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்டலாம் அர்ஜுன் சார் கண்டுபிடிச்சிட்டாரு. திரிஷா மேம்க்கு சொன்னதுக்கு வேணும், பூலோகம் ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஓகே அந்த காலேஜ் சீன்ல பண்ணோம். சார் திரிஷா மேம் அப்போ எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் இருக்காங்க. அது இதாக இருந்தது. அர்ஜுன் சார் சொல்லவே வேணாம். நீங்கள் வந்து படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அவர் எங்கள் ஒரு ஏஜ், எங்களை மாதிரி ஏஜ்ன்றலாம் தெரியவே தெரியாது, எங்களை மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். அவரு நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு, ரொம்ப பேசுவார், ஃபன் பண்ணுவார் சார். அர்ஜுன் சார் நல்லா ஃபன் பண்ணுவார். இவங்க எப்படி இருப்பாங்க? அர்ஜுன் சார் அஜித் சார் எப்படி இருப்பாங்க? ஐயோ ரெண்டு அந்த இடமே வைப் ஆகிடும். ஏற்கனவே அஜித் சார் சொல்லலாம், அவங்க வந்தானே அந்த இதே கலக்கட்டும். இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க அப்படின்னா எங்கெல்லாம் தனிமைப்படுத்த மாட்டாங்க. எங்கெல்லாம் சின்ன ஆர்டிஸ்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு கூட்டு வந்து அந்த இதில் உட்காந்துக்குவாங்க, சரிசமாக இது பண்ணுவாங்க. அந்த யூனிட்டே எங்களுக்கு மரியாதை கொடுக்கும். அதாவது இவன் அவன் இப்படி இவன் அப்படின்றலாம் கிடையாது. எங்களுக்கு எல்லாத்துக்குமே சரிசமான விஷயம் அங்கே கிடைக்கும். சாப்பாடுலேருந்து எல்லா விஷயமும். ஒரு சினிமாவில் அந்த ஒரு விஷயம் இருக்குது பிரதர், ஒரு ரேசிசம், பாகுபாடுகள் எல்லாமே இருக்குது. இத்தனை தான் பண்ணி வந்தாலும் நீ இவ்வளோ தான் படம் பண்ணியிருக்க, இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒன்று வெளில தெரில, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு மரியாதை கொடுப்பாரு. அது வந்து எல்லாமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம். கிரேட் கிரேட். ஆம்ச பார்த்தா பயங்கரமா இருக்கு, பேசுறது குழந்தை மாதிரி பேசுறீங்க. நோட் பண்ணி சொன்னாங்களா? சாரே வந்து சொல்லுவாரு ஒரு ஷெட்யூலுக்கு மாறி போய், என்னடா உடம்பு குறைச்சிட்டேன், என்னடா மாசம் ஆயிட்டேன் சாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு வந்து பிசிக்கலாவே அவர் ஃபிட்னஸை பத்தி ரொம்ப இது பண்ணுவாரு, கேரிங்கா இருப்பாரு. அவ்வளோ அவர் வருத்திக்கிட்டாரு. அந்த உடம்பை குறைக்கிறதுக்கு எங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன சாப்பிட்டாரு. பாவம் இலைத்தலைகளை சாப்பிட்டு மனுஷன். நாங்களாம் நிறைய சாப்பிடுவோம், எங்களுக்கு சமைச்சு போடுவார் சார். வந்து இலைத்தலைலாம் சாப்பிட்டுப்பேன், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா சர்வ் பண்ணுவாங்க, நமக்கே ஒன்று போனால் ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு தோணவே மாட்டார். டயட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் அது ரிசல்ட் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த டெடிக்கேஷன் தான். எனக்கு இது வேணும், இந்த இதுக்கு வேணா அப்படி இருப்பாப்ல. அது சொல்லலாம். எக்ஸாம்பிள் இந்த படத்துக்காக குட் பேட் அக்லிக்கு இதுக்கு மாற்றி மாற்றி வித்தவுட் ஸ்லீப்பிங்கில் 7 days வந்து ஒரு மனுஷனால முடியுமா? 1 hour தூங்கி இருக்க முடியுமானா 1 hour தூங்கியிருப்பான்லாம் தெரியாது. அது ஃபைட் சீக்வன்ஸு மாறி 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 மாறி. ஆனால்
என்ன எனர்ஜி இருந்தோ அதே எனர்ஜி தான் அதில் இருந்தது அவர்கிட்ட. கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் அர்ஜுன் சார் தொங்கிட்டு இருக்கும் அந்த ஃபைட்டெல்லாம் ஒரு லிட்டலாக 7 நாள் அவர் தூங்காத ஒரு ஃபைட். ஆனால் பாருங்க தெரிஞ்சுதா? ஆனால் அந்த கண்ணெல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த விஷயம் பண்ணுறப்பெல்லாம் எப்படி இருக்கும், பெரிய விஷயம். ஆக்டர் நிறைய பார்த்துட்டு வந்திருப்பாரு. உண்மையாலே எங்களுக்குலாம் அவர் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் சார். சமைச்சு போட்டாங்களா? ஆமாம், சமைச்சு போட்டப்போ நான் வந்து ஒரு நாள் மாலை போட்டிருந்தேன் ஒரு ஷெடியூலில். நான் சாப்பிட்டது மீன் சாப்பிட்டேன், மீன் அப்புறம் மட்டன் கிரேவி கொடுத்தப்போ சாப்பிட்டேன். மற்ற விஷயம் பிரியாணி ஏதோ பண்ணப்பெல்லாம் நான் மாலை போட்டிருந்தீங்க, மாலை போட்டிருக்கேன் வேணாம். அந்த மாதிரி கட்டுப்பாடு என்னன்னா அந்த படம் நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாலை போட்டு போயிட்டு வந்தேன். சூப்பர் சூப்பர். எனக்கு அந்த கார் ஃபைட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஏன்னா நிறைய பேர் படம் பார்க்கும்போது இது எப்படி எடுத்தாங்க, காருக்குள்ளே ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்குறாங்க, சண்டை நடக்குது, அதில் ஷாட்டு அடி வாங்குறது, அதில் ஒரு ரியாக்ஷன் கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது பயங்கரமான ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஹம்மர் கார் ஃபைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. லிட்டலாக ஒரு 3 காரில் 2 காரை உடைச்சாங்க அந்த பாட்டை இதுக்கு சீனுக்காகவே. அந்த ஹம்மர் காரை உடச்சி துண்டு துண்டாக எடுத்து அந்த பாட்டை எடுத்திருப்பாங்க. ஒரு பாதியில் இந்த ஷாட்டு, பாதியில் இது டாப் ஆங்கிளில் ஃபுல் டாப்பையும் எடுத்து அம்மர் வந்து கண்ணுக்கு இதெல்லாம் செதைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தனோட கனவு. ஆனால் படத்துக்கு இப்படி தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இதுதான் வேணும் இப்படின்றதுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. நீங்கள் நம்புறீங்களோ 3 பேர் சேர்ந்து எல்லாம் புதுசான ஆள் ஃபைட்டுனா வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ஈவனாக சண்டை போடுறோம் அப்படின்னா எத்தனை தப்பு பண்ணியிருப்போம். ஒரு இதுலையும் கோவப்படவே இல்லை, பண்ணாமல் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி சொல்லி கொடுத்து ரிஹர்சல் பண்ணி பக்காவாக அந்த விஷயம் பண்ணார். ஃபுல்லாக அஜித் சார், சுப்ரீம் மாஸ்டர் மறக்கவே முடியாது சார். மாஸ்டரும் அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணார். ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே எங்களுக்கு கேர் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு அதான் சொல்கிறேன்ல. இப்போ அஜித் சார் எப்படியோ அதே மாதிரி அந்த யூனிட்டே அப்படி இருக்கும். அப்படி தான் அஜித் சார் கூடயே வச்சுருப்பாங்க. அப்படியே யூனிட்டியா. ஆமாம், நல்ல ஆசான் மாதிரி எல்லாமே எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டாங்க. அந்த லிட்டலா அந்த ஃபைட்டே வந்து கிட்டத்தட்ட 15-20 நாள் போச்சு. அவுட்டோர் இன்டோரு அப்படியே போச்சு. நிறைய அவருக்கு சாருக்கு தான் நிறைய அடி, அதுலயும் நிறைய திட்டலாம் வாங்கியிருக்கோம். நடக்கிறது வழக்கம் தான். ஆமா. இந்த கார் இந்த ட்ரிஃப்ட் ஆச்சு இல்ல, ஆரோ பிரதர் கூட. ஆமா. அப்போ ஸ்பாட்ல இருந்தேன். எனக்கு எனக்கு சுட்டதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் ஷாட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இருந்தேன் நான். அந்த அங்கேயே தான் அந்த ஸ்பாட்ல இன்னொரு கார்ல உட்காந்துருந்தோம். அந்த கார் எடுத்துக்கிட்டே இருக்காங்க சார் பையனா. நான் சார் பண்றதை பார்க்கணும் இல்லை, ஏன்னா ஃபுல்லாவே சேசிங் சீன் மாதிரி அது. லிட்டலா அவர் பண்றதை பார்க்கணுன்னே நாங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். லிட்டலா ஐயோ இந்த மாதிரி ஆனது மனசே ஏதாச்சும் எல்லாம் பதறிட்டோம். எல்லாம் ஓடி எல்லாமே இது பண்ணி எல்லாமே சேஃப். ஐயோ அதை வந்து மறக்கவே முடியாது. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட கதை உடச்சு வெளியில் வந்துட்டு காரை உடச்சிட்டு வந்து வேறு கூச்சிட்டு வந்து அவர் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. ஒரு இதுலேயே வந்து ஒரு அந்த ஃபைட்டில் வந்து நான் கழுத்தை நெரிச்சிருப்பேன், பிரேக் அடிப்பார், நான் முன்னாடி போய் இடிப்பேன். அது போய் நான் அம்மரோட கிளாஸில் இடிச்சு கிளாஸே உடஞ்சி போச்சு. ரியலாக உடஞ்சி. ஏன்னா ஆரவ் சார் ஃப்ரண்ட்டில் கேமரா க்ளோஸில் வந்துச்சுன்னு பிரேக் அடிச்சிட்டாரு. கேமராலாம் கண்ணாடியில் இடிச்சிருந்து. நான் போய் அதில் வேகமாக பிரேக் அடிச்சு போய் அம்மர் கிளாஸ் கிராக். அஜித் சார் கழுத்தை நெரிச்சிட்டே போயிட்டேன். அவருக்கு இன்ஜுரிஸில் அப்போது அவர் வந்து லிட்டலாக கத்திட்டார் அந்த இடத்துல. ஆனால் கத்தி இறங்கி அவனுக்கு என்னாச்சுன்னு பாருங்க, வெளில போயிட்டாரு. அவனை கூப்பிடுங்க வெளில வாங்கன்னு என் தலையெல்லாம் பார்த்தாரு. ஏன்னா அம்மர் கிளாஸே உடஞ்சி போச்சு. அது சும்மா ஒரிஜினல் ஹம்மர் கிளாஸா இல்லை ஒரிஜினல் அம்மர் கிளாஸ் அடிச்சு உடஞ்சி அவன் மண்டையை பாருங்கன்னாங்க. அது வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா அவரை பற்றி யோசிக்கவே இல்லை. அவரை பற்றி யோசிக்க. ஆனால் நான் அதை எவ்வளோ நான் அவரை இருக்கிட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, எங்களை தான் யோசிச்சாரு. அவர் தான் சொன்ன ஆரவ் சாரை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அடிச்சு உடச்சி வெளில வந்துட்டு கிளாஸ்க்கு கிழிச்சு தகச்சா எதை பற்றி யோசிக்காம வெளில வந்து பார்க்குறாரு பாருங்க. திருப்பி அடுத்து ஷூட் போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறது. ஆமா சார், என்ன சார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அடுத்த நிமிஷம் வாங்க கிளம்புங்க நாங்கள் பார்த்துட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், இங்கெல்லாம் இருக்கோம்னா. அப்படிதான் அவருக்கு ஒரு பாண்டிங்கே வந்துச்சு. அவர் மேலே நம்ம இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டோமே அந்த பையனை அப்படின்னு அவர் மேலே ரொம்ப அன்பு வந்து ஆரவ் சார் கூட ட்ராவல் பண்ணது ரீசன் அது ஒரு காரணம். நம்ம இப்படி பையனை பண்ணிட்டோமே அவருக்கு ஒரு இது இருந்தது இல்லையா? சூப்பர். என்ன காரணம் அந்த பேர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து படம் ஷூட் போகிறப்பே சார் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னை பற்றி கேட்டார். எல்லா விஷயம் கேட்குறப்போ மகிழ் சார் ஆல்ரெடி நமக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் கூட ஃபர்ஸ்ட் டே நாளைக்கு ஷூட்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து காஸ்டியூம்ஸ் என்னென்ன இருக்குது எல்லா விஷயமும் டெஸ்ட் பண்ண போகிறப்போ அங்கே மகிழ் சாரை மீட் பண்ணுறப்போ அஜித் சார் என்ட்ரி. நான் தான் அஜித் குமார்னா சார் அப்படின்னு. எப்படி சார் தெரியாமல்? சார் தெரியும் ஒன்று. உங்கள் பேர் என்னென்னா நான் வந்து நான் அப்போ பேர் சொல்ல அஜித் சார், நான் கணேஷ் சஞ்சய் சரவணன் அப்படின்னு. முடிஞ்சு ஷூட் முடிஞ்ச கையோட அவர் கேரவனை போகிறதுக்கு முன்னாடி அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் டேரக்டர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். சார் வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்றாரு அஜித் சார். இப்போ சார் கூப்பிட்றாருன்னு அவர் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு கேரவனில் உட்கார வச்சு சாப்பாடெலாம் போட்டார்.
அப்படியா? ஃபர்ஸ்ட் டே என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஸோ சாப்பாடுலாம் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க. உங்கள் பேர் என்ன? கணேஷ் சஞ்சய் சரவணன் சார். உண்மை பேரே அதுதானா? கொஞ்ச நேரம் அதெல்லாம் பேசிட்டு உண்மை பேரே அதுதானா அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு ரியல் நேம் வந்து கணேஷ் சரவணன் சார். ஏன் பேரை மாற்றினீங்க அப்படின்னா, இல்லை சார் ஒரு விஷயம் இருந்தது அதை சொன்னேன் அவர்கிட்ட. ஏன் கணேஷ் சரவணன் யார் வச்சா? அம்மா வச்சாங்க. ஏன் வச்சாங்கன்னு தெரியுமா? ரீசன் தெரியும் சார். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை பிறந்தது, 2வது ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு புள்ளையார் பக்கத்தில் உள்ள புள்ளையார் கோயில்கிட்ட வேணா அதனால கணேசரன்னு வச்சாங்க அப்படின்றத அவர் சொன்னேன். சரி கடவுள்கிட்ட வேண்டி நீங்கள் பிறந்திருக்கீங்க, அந்த பேரை வச்சிருக்காங்க, ஏன் நீங்கள் அதை மாற்றினீங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும், கணேஷ் ரொம்ப இருக்கா தெரியல. அதனால வந்து எனக்கு வந்து நீங்கள் எனக்கு என்னமோ உங்கள் பேர் மாற்றிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை ஃபோர்ஸ் பண்ணல நான் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு கடந்து போயிட்டு இருந்தது. அடுத்த நாள் வந்து செட்டில் சீன்ஸ் எல்லாம் போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் கணேஷ் இல்லையான்னு அவர் ரெஸ்டாரண்ட் தேடுறாங்க. இங்கே யாருக்குமே கணேஷ்னே யாருன்னு தெரியல. ஆமாம், அவர் சொல்லி கணேஷை கூப்பிட்டு வந்தார். தேடிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்து மேலே அந்த அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சேன், சார் உங்களை தான் அஜித் சார் கூப்பிட்றாங்கன்னு. போனால் வந்து கதவை திறக்கிறேன். ஏன் நீங்கள் வரல? நான் போர் அடிக்கிறேண்ணா கேரவனுக்கு. ஏன் நீங்கள் வரல? போர் அடிக்கிறேன், லஞ்சுக்கு வரலாம்ல இங்கே அப்படின்னு. சார் இல்லை சார் நேற்று கொடுத்தீங்க இன்றைக்கி வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு திருப்பி சாப்பாடு கொடுத்தாரு. கொடுத்துட்டு அந்த விஷயம்லாம் போச்சு. ஸோ அந்த இது பார்க்க மாட்டாங்கல்ல, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல. அவரே வாலண்டியராக கூப்பிட்டு வாங்க சாப்பிடுவோம், வாங்க வெளியில் போவோம், என்ன பேர் அப்படிங்கிறது. அவர் எப்படி கனெக்ட் பண்ணுவார்னா, இந்த சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கிறாரு. நாங்கள் நம்மள மாதிரி கீழ்மட்டத்துலேருந்து எந்த ஒரு உதவியும் இல்லாமல் மேலே வந்திருக்காரு. நான் அவரை ரீட் பண்ண வகையில் சொல்கிறது, அந்த காலகட்டத்தை இப்பயாவது யூடியூபு ரீல்ஸ் அதுன்னு இருக்குது. அந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்கும், எவ்வளோ இருக்கும். அவங்க போடுறதா மீடியா போடுறதா, நியூஸ் பேப்பர் அவங்க சொல்கிறதான். இதை தாண்டி ஒரு மனுஷன் வந்திருக்காரு அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. நம்ம ஒரு 100%னா அவர் 1000 மடங்கு தாண்டி வந்திருக்காரு. ஸோ அவர் நம்மளை பற்றி புரிஞ்சுக்குவார். இவனுக்கு வந்து ஒரு விஷயம், இவங்களாம் இப்படி இருந்து வந்திருக்காங்க, தான் வந்து அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு கனெக்ட் பண்ணி தான் அவர் எப்போதும் பேசுவார். நிறைய நல்லது கெட்டது அவருக்கு கடந்து வந்த பாதைகள், அவர் கஷ்டங்கள், எங்களோட கஷ்டங்களை கேட்பார். நிறைய விஷயம் அப்படி கடந்து போவோம். நீ எப்படி வந்த ஏது வந்த, நிறைய ஜோக்ஸ் அங்கே நடந்தது. அது ஒரு படத்துலேயே ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயத்த கூட ஷேர் பண்ணோம். ஒன்றும் இல்லை, ஒரு படம், அது பேர் சொல்ல விரும்பல. அந்த படத்தில் வந்து இந்த மாதிரி அந்த படத்தோட டேரக்டரை பற்றி பேசினாங்க. அந்த படத்தில் வந்து என்கிட்ட காசு கேட்டாங்க சார். கேட்டால் உனக்கு டைலாக் வைக்கிறேன் அப்படின்னாங்க. என்கிட்ட காசு இல்லைன்னா அது வந்து இன்னொருத்தருக்கு போச்சு, இப்படிலாம் தாண்டி வந்ததுன்னு. இதே சீன் போயிட்டுருக்கு, அங்கே நல்லா இதாக போயிட்டுருக்கு. போயிட்டு இருப்ப கேமரா வைக்கிறதுக்கு முன்னாடி காசு கொடு, உனக்கு டைலாக் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னாரு. அஜித் சார் காசு கொடு, டைலாக் கொடுக்க சொல்கிறேன். சிரிக்கிறாங்க. ஸோ ஆமாம், நிறைய கிஃப்ட் வந்து அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? ஷூஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ஊடிஸ் ட்ராக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டே என்னன்னா, அவர் வந்து தண்ணி பாட்டில் கொடுத்தாரு, தண்ணி குடிங்க. அந்த பாட்டில் எடுத்து பாக்கெட்டில் வச்சிட்டேன், சார் ஃபர்ஸ்ட் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய விஷயம் கொடுத்தாரு. ஷூஸ், டிஷர்ட்ஸ், ஜீன்ஸு, அதை விட அதிகமாக அன்பு கொடுத்துருக்காரு. அன்பு மெயினாக, அதை தாண்டி அன்பு. அவர் கூட ட்ராவல் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சொல்ல எனக்கு இமேஜினேஷன் போயிட்டு இருக்கு. ஆமாம், அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அசர்பைஜான் ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன். எனக்கு சஞ்சய் பிரதரை பற்றி தெரிஞ்சுக்கணும். கணேஷ் இஸ் ஓகே. கணேஷ் பார்த்தீங்களா? கணேஷ் எப்போ வந்தீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள? நான் வந்து என்னோட கேரியர் வந்து லிட்டலி 15 இயர்ஸ் ஆச்சு. ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை பார்த்து வெறும் ஒரு 50,000 ரூபா காசு எடுத்துகிட்டு இங்கே வந்தேன். சென்னைக்கு வந்தேன். என் ஃப்ரெண்டு என் கூட யூஜி மேட் ஒருத்தர் இருந்தான். அவன் தான் சினிமாவில் இருந்தான். அவன் வாடா பார்த்துக்கலான்னு சொன்னான். ஆனால் அவனும் ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்துருக்கான். ஸோ வந்து அந்த 50,000 ரூபா காசு எடுத்து தான் அந்த வடபள்ளியில் தெரிஞ்சேன். அது லிட்டலாக அது ஒரு 6 மாதத்தில் காலி ஆகிடுச்சு. நிறைய ஏற்றத்தாழ்வு, டைகர் பிஸ்கெட் சாப்பிட்டு வாழ்ந்த காலம்லாம் இருக்குது. வீட்டில் என்ன தான் வந்து ஒரு சப்போர்ட் இருந்தாலும் அப்பா ரொம்ப கஷ்டத்துக்கு இடையில தான் என்னை அமுச்சு விட்டாங்க. ஸோ அதை ட்ராவல் பண்ணி வந்துட்டு ஒரு படமாக எனக்கு ஒரு பாடத்தை கொடுத்து வந்திருக்கேன்னா, எனக்கு 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். எப்போ கிடச்சிது ஃபஸ்ட்டு வாய்ப்பு? ஃபஸ்ட்டு படம் வந்து 2ஆம் உலகம் பண்ணேன் ஆக்சுவலாக. ஓகே. அதில் ஃபஸ்ட்டு படமே அதான் கிடச்சிது. அந்த படம் வந்து ஜிம்மில் ஒரு கோபின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், அவர் மூலமாக கிடச்சி செலவான படம். 2 வருஷம் ஒர்க் பண்ணி, ஆனால் அதில் சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா பக்கமும் ஃபோட்டோ கொடுத்துட்டு இருந்தப்போ கௌரவம் டேரக்டர் இவர் ராதாமோகன் சார் படத்துக்காக நான் ஃபோட்டோ கொடுத்தேன். 9 மணிக்கு நைட்டு போகிறேன். அங்கே வந்து அந்த வேலை பார்க்குற பையன் மட்டும் தான் அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டான். உங்களை கூப்பிடுவா சார்ன்ட்டான். அந்த ராதாமோகன் சார் என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு சர்தார்ஜி கேரக்டர் கௌரவம்னு ஒரு படம் கொடுத்தாரு.
அடுத்த பூலோகம்னு ஒரு படம். பூலோகம் படம் வந்து நான் வந்து ஸ்டண்ட்டுக்கு வந்து ஜெயம் ரவி ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர், அவர் வந்து ஜெயம் ரவிக்கு டூப் போடணும் தான் என்ன அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே வந்து ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு ஒரு அத்லெட்டிக் கேரக்டர் இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. சார் நான் அத்லெட் தான் சார் சொல்லி சொன்னேன். அப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அடுத்த மீகாமன்லேயும் ஒரு ஸ்டண்ட்டுக்கு போனோம், ஆர்யா பின்னாடி இருக்கணும்னு சொல்லி ஆர்யா சார் பின்னாடி இருக்கணும்னு தான் கூப்பிட்டாங்க. அப்போ போகிறப்ப நான் மகிழ் சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் டைலாக்லாம் கொடுத்தீங்கன்னா என் லைஃப் மாறும் சார் அப்படின்னு. அப்போ அங்கே டைலாக்லாம் கொடுத்தேன். இப்படி ஒவ்வொரு விஷயமும் நான் ஒவ்வொருத்தரையும் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வாய் மூட்டம் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொருத்துக்கும் இனிஷியேட் பண்ணணும், ஒவ்வொரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அவங்களும் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, தேடி அவங்கள கொடுக்க மாட்டாங்க, நம்ம போய் தேடணும், கேட்கணும். அந்த மாதிரி அப்படிதான் மீகாமன், கவன், இரும்பு திரை, கழகத்தலைவன், இப்படியே தான் எல்லாமே அமைஞ்சுது. ஹாப்பியா பிரதர்? அந்த 15 வருஷம் ஆயிடுச்சு. ரிட்டனாக நான் வந்து ராவண கோட்டம்னு ஒரு படம் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சார் இந்த படம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு மகிழ் சாரை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருந்தேன். ஒரு தடவை ஆச்சு, 2 தடவை ஆச்சு, சாரை பார்க்க முடியல, அவர் பிரதரையும் பார்க்க முடியல. ஒரு 5-6 தடவை போயிருப்பேன். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். சரி ஓகே, ஏன்னா அவருக்கு ஒரு அழுத்தம் அங்கே இருந்ததுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவருக்குமே ஒரு பெரிய ஆக்டரை ஹேண்டில் பண்ண போகிறாரு சார், பெரிய டீமு அப்படின்றப்போ ஒரு அழுத்தம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி இனிமேல் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காதுடா, சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன். அங்கே ஊரில் போகிறப்ப எனக்கு ஒரு மனநிலை என்னென்னா, சரி சினிமா விட்டுறலாமா, ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, இதுக்கு மேலே இருக்குது, ஃபேமிலியும் அம்மா அப்பாவுக்கும் வயசாச்சு, ஏன் நம்ம இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற ஒரு மனநிலை தான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நைட்டு 9 மணிக்கு கால் வருது. மகிழ் சாரோட பிரதர் கூப்பிட்றாரு, எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. சார் அங்கே இருக்கேன், அஜித் சார் படத்தில் ஒன்று ஓகே பண்ணியிருக்கோம், படம் ஃபுல்லாக வருவேன், அஜித் சார் கையில் தான் சார் பண்ணுறேன் அப்படின்னு. சார் பண்ணுறேன், என்ன சார் முதல்ல கிளம்பி வா அப்படின்னாரு. உடனே கிளம்பி போனேன் சென்னைக்கு. அப்போயுமே எனக்கு ஒரு என்னடா அது ஒரு நார்மலாக தான் இருக்கும், ஏதோ இருக்குன்னு. ஆனால் அஜித் சார் கூட ட்ராவல் பண்ண லைஃப்பில் விடாமுயற்சின்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே கற்றுக்கிட்டேன். இதாண்டா நமக்கு, இதான் நம்ம லைஃபு, இதுதான் நமக்கான இடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு எதுனே விடக்கூடாது, சினிமா தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அஜித் சார் ஒரு காரணம். அஜித் சார், மகிழ் சார் எல்லாருமே ஒரு காரணம். கண்டிப்பா பிரதர், சொல்லலாம். சினிமா நமக்கு கொஞ்சம் லேட்டா வாய்ப்பு கொடுக்கும். ஒரு பயங்கரமான நான் கஷ்டங்களை விமர்சிக்க விரும்பல, எல்லாமே மூட்டத்துக்குறவங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க தான். பட் வந்து இது கஷ்டம்னு சொல்லாம அதை நம்ம என்ஜாய் பண்ணி போனோம்னா டிராவல் ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நான் கஷ்டமாக சொல்ல விரும்பல, நீ கேட்டதுக்காக இந்த விஷயங்கள் விமர்சித்தேன். எல்லாமே கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்காதவங்களாம் இருக்காங்க, இன்னமும் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. பட் நான் சொன்ன வந்து இது வந்து மெசேஜ் வந்து என்னென்னா, எல்லாத்துக்கும் ஒரு தேடல் இருந்தாலும் அதுக்கு வந்து காண முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றது. நம்ம நினைக்கிற ஆசை, நம்ம ப்ரே பண்ணுறது, ஆமாம், எதை பார்த்து எதை நோக்கி போகணும் ஒரு எண்ணம் கரெக்டாக இருந்துச்சுனாலே நமக்கான பாதை அப்படிங்கிறது. ஆமாம், நீங்க டைகர் பிஸ்கட்லாம் சாப்பிட்டு உடம்பெல்லாம் ஏத்துனீங்க. அப்பெல்லாம் உடம்பு இல்லை ப்ரோ, அதுக்கப்புறம் தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம். ஆமாம், இங்கே வரப்போ 110 கிலோ இருந்தேன், சினிமாலாம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி 110 கிலோ இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிடாமே இழைக்க ஆரம்பிச்சேன். வந்த மோட்டே வந்து ஒரு மாதிரி கேரக்டர் ரோல் பண்ணணும், ஒரு மாதிரி ஒரு தெரியாது ப்ரோ, சினிமா பத்தி ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் தான், குருட்டாம்போக்கில் தான் நம்ம போயிட்டு இருந்தோம். மேபி நான் செல்வராகவன் சார் படம் பண்ணியிருந்தேன்னா ஜெயிச்சிருப்பேனான்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் இது கூத்துப்பட்டுன்னு ஒன்று இருக்குது, இதுக்கு ஒரு படிப்பு இருக்குது, இதுக்கு ஒரு பிளான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஆமாம், நான் வந்து ஒரு 6 மந்த் வந்து கூத்துப்பற்ற இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 6 இயர்ஸ் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூல், மெத்தட் ஆக்டிங்க்கு அங்கே போய் கற்றுக்கிட்டு பீச்சில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரீயாக, சாட்டர்டே சண்டே அவங்க கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு. வா சூப்பர், நிறைய ஒரு பயங்கரமான ட்ராவல் இருந்து சென்னை. என்ன சொல்கிறாங்க வீட்டிலலாம்? ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. நான் அஜித் சார் கூட யாருமே இருக்காத இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கல, இத்தனை கோடி மக்களில் சந்தோஷம். அந்த லெட்டர் எப்படி கிடைச்சது? இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருக்கீங்களே? அது சார் சைன் பண்ணி கொடுத்தாங்க கிளைண்ட்ல. நான் கேட்டேன். அது ஒரு நிகழ்வு என்னென்னா, படம் முடியுது, எங்களுக்கு இன்னையோட ஷார்ட் முடியுது, அஜித் சாருக்கு நாளையோட முடியுது, முடிஞ்சால் ஓவராலாக முடியுது. அன்றைக்கி முதல் நாள் வந்து எல்லாத்துலேயும் ஹக் பண்ணிட்டு போனார். லாஸ்ட்டாக நாங்கள் நிற்கிறோம், எங்களோட ஷார்ட் இருக்குது. வந்து சார் வந்து ஆயிடா சந்தோஷம்டா, பார்த்து பண்ணு, எல்லாமே பண்ணு சார், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் சார், எப்படி திருப்பின்னு, இதோட எங்கடா முடிப்பு இன்னும் இருக்குது, நான் கேரவனில் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்ட்டு போயிட்டார். சரி நான் என்ன நினச்சேன், கிளம்பி போயிருப்பேன். ஏன்னா அங்கே லிட்டலாம் 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு அங்கே வெளிச்சம் இருக்கும். சார் போயிருப்பான்னு தான் நினச்சோம். நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கோம், சார் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க போங்கன்றாங்க. அப்புறம் போனோம், போயிட்டு பார்த்தப்போ சார் பேசிட்டு என்ன பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், லைஃப்பில் இப்படி இரு, யார்கிட்டையுமே கெஞ்சாத, இந்த மாதிரி பண்ணாத, நிறைய விஷயங்களை சொன்னார். நீ இப்படி வந்த விஷயம்லாம் இப்போ மாறிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்போ வந்து சார் ஒரு ஆட்டோகிராஃப்னா அவர் கணேஷ் சரவணன் போட்டு அந்த மாதிரி ஐ லவ் யூ அந்த மாதிரி போட்டு சூப்பராக நம்ம வீட்டில் பத்திரம் வச்சுக்கலாம். வச்சிருக்கேன், வாட்டர் பாட்டில், ஷூ நிறைய இருக்கு. என்ன வருது ஆசை உங்களுக்கு?
பெஸ்ட் ஆக்டர் அது அவ்வளவுதான். மட்டும்தான். அதுவும் ஒரு விஷயம் நடந்தது. ம். அஜித் சார் கேட்டாரு, ம். நீ என்னவா ஆகணும்னு இங்கே வந்து என்னவா ஆகணும்னு நினைக்கிற இதில் அப்படின்னு. சார் பெஸ்ட் ஆக்டர் ஆகணும்னு. இப்படிப்பட்ட ஆள்லாம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவ்வளவுதான். ஒரே வாரத்துல ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், இப்படிப்பட்ட ஆள்லாம் ஆவாங்க அப்படின்னு சாப்பிட்டு சூப்பர். பிசிக்ஸ் பத்தி பேசுவாரு அவங்ககிட்ட. பேசுவாரா? என்னென்ன டயட் ஃபாலோ என்னென்ன பண்றீங்க? ஃபாலோ பண்றேன் இது பண்ண கேட்பாரு. அவர் கேட்குறான்னு நமக்கு மேல அவர் ஃபாலோ எல்லாமே வச்சிருப்பாரு. எனக்கு என்னன்னா அந்த விடாமுயற்சியில அந்த போஸ்டர் இருந்துச்சு, ட்ரைலர் டீசர், அதுல ஒரு மாதிரி இருந்தாரா, சடனா என்கிட்ட கார் ரேஸுங்கிறாங்க, ஆள் வேற மாதிரி விடுவாரு. வேற மாதிரி பயங்கரமா பயங்கரமா Dedication தான் உடம்பு bro. இந்த குறைச்சு. வயசுல இப்பெல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அவருக்கான விஷயங்களை இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்காரு. அது நிரந்தரம் இல்லை அவருக்கு. தேடிக்கிட்டே தான் இருக்காரு. எனக்கு இது வேணும் இது வேணும். அதுக்கு சப்போர்ட்டும் இருக்காங்க ஃபேமிலி. அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி சப்போர்ட்றது லைஃப்ல ரொம்ப முக்கியம். அது Great. ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு சூப்பர், ஒரு நீங்க சொல்ல மாதிரி சூப்பர் ஒரு மென்டார் தான் அவர். நிறைய பார்த்து நம்ம கத்துக்கலாம், நிறைய வாழ்க்கையில நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று. சூப்பர் கணேஷ் பிரதர். நிறைய விடாமுயற்சி மாதிரி இன்னும் நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல நீங்க பண்ணணும். ஒரு பிரதரா வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ இந்த தேங்க்யூ. படம் மாதிரி நிறைய நீங்க பண்ற எல்லா படங்களும் வெற்றி பெறணும். அங்க எல்லா படத்துக்கும் நானே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கணும் நிச்சயமா நிச்சயமா. அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you, thank you, தேங்க்ஸ் ஃபார் த thank you, இன்டர்வியூ. thank you, தேங்க்யூ கைஸ். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த Fire February 14 முதல்.